ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு மலையாளம் லீகல் த்ரில்லர் படமாக இப்போ தமிழ் டப்பிங்லே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஜேஎஸ்கே, அதாவது ஜானகி வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஜானகி வித்யாதரன். இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க தான். ஆனால் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அங்கே இவங்களுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து கதாநாயகியுடைய ஊரில் ஒரு திருவிழா ஒன்று நடக்குது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே வர்றாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி கிளம்பும்போது அவங்க 2 பேரும், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மட்டும் கிளம்புறாங்க. கதாநாயகி இல்லை இருக்கட்டும், நான் இன்னும் 2 நாள் வந்து எங்கள் அப்பாவோட இருந்துட்டு வர்றேன். எங்கள் அம்மா இல்லாமல் எங்கள் அப்பா அப்பாவும் தனியாக தான் இருக்காரு, என்னை விட்டு அவருக்கு யாரும் கிடையாது, அதனால் எங்கள் அப்பாவோட இன்னும் ஒரு 2 நாள் சேர்ந்து இருந்துட்டு வரேன் நான், நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த 2 பேர்த்தையும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் வண்டி ஏற்றி வர்றதுக்காக வர்றாங்க இவங்க. இப்போ வண்டி ஏற்றிவன்னு ஆகிப்போச்சு. சரி, போகும்போது ஏதாவது சாப்பிட்டு விட்டு போகலாமே, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போகலாமேன்னு சொல்லி அங்கே ஒரு பேக்கரி மாதிரி ஒரு டீ கடை மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் 3 பேரும் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த ஜூஸில் ஒரு சில சம்பவங்கள் ஆகி போயிருதுன்னு வச்சுக்கிங்க. அங்கே ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. அந்த கடைக்காரங்களோட கோச்சிட்டு சட்டுன்னு கிளம்பிடுறாங்க இவங்க 3 பேருமே. இப்போ கிளம்பி போய் கதாநாயகி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் வண்டி ஏற்றி விட்டுறாங்க. ஆனால் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, இவங்களுடைய ஃபோனை அந்த பேக்கரியில் விட்டு வந்துட்டாங்க இவங்க. சரி, போய் ஃபோன் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி திருப்பி பேக்கரிக்கு போகிறாங்க. போனால் அந்த கடையில் யாருமே கிடையாது. அந்த தருணத்தில் யாராவது இருக்கீங்களாண்ணா அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்டு திரும்புகிற அந்த தருணத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. டக்குன்னு அங்கேயே மயங்கி விழுந்தவங்க தான். அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு ரோட்டோரமாக இவங்க பைக்கும் இவங்களை மட்டும் எங்கேயோ கிடக்குறாங்க. இப்போ எந்திரிச்சு வண்டி எடுத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு தருணத்தில் தான் கர்ப்பமாக இருக்கிறோம், இதுக்கு காரணம் தன்னை தவறாக நடத்தின அந்த நபர் தான், இல்லை தாங்கிட்ட யாரோ தப்பாக நடந்திருக்காங்க தான் சுயநினைவு இல்லாத தருணத்தில் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. முதல்ல ஒரு 2-3 நாள் நமக்கு குடும்ப கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில காரணங்களால் இவங்க அதை வெளியே கொண்டு போகலை. ஆனால் தனக்கு நேர்ந்த இந்த கொடுமைக்கு கண்டிப்பாக நமக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு நம்ம கதாநாயகி ஏறுற அந்த தருணத்தில் டேவிட் ஏபல் அப்படின்னு சொல்லி தான் எடுத்த எந்த கேஸையும் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சிம்ம சொப்பனமாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வொகேட்டு அவர் நம்ம கதாநாயகிக்கு ஆப்போசிட்டாக இதே கேஸ் எடுத்துகிட்டு களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரவீன் நாராயணன் அப்படிங்கிற நபர் எழுதி இயக்குன ஒரு படம் இது. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பல சர்ச்சைகளை கொண்டு வந்துருச்சு. விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வச்ச பேர் என்னத்தை சொல்கிறது, அதாவது இந்த படத்துக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிறது தான் முதல்ல பேராக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சென்சார் போர்டுக்கு படத்தை எடுத்துகிட்டு போகும்போதே மும்பை டிவிஷனு 92 கட்டு கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு. நீங்கள் இவ்வளவையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் பாஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் உள்ள அப்படின்னு. ஆனால் அவங்க 92 சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஆனால் கேரளாவுக்கு வரும்போது அடா போங்க, நாங்கள்லாம் ஜாதி மதம்னு எதையும் பார்க்குறதில்ல, எதுவாக இருந்தாலும் தைரியமாக வச்சு செய்வோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, 2 சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி 2 குறிப்பிட்ட சேஞ்சஸ் மட்டும் பண்ண சொல்லி அதை மாற்றினதுக்கப்புறம் இங்கே கேரளாவுடைய சென்சார் போர்டு உள்ள படத்தை பாஸ் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த 2 சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, 1 ஜானகின்னு பேர் இருக்குல்ல, மேலே ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு இருக்கு இல்லையா பட பேர், அந்த ஜானகிங்கிறத நீங்கள் மாற்றுங்க, ஏன்னா அது அன்னை சீதா தேவியுடைய பேர் அப்படிங்கிறது முதல் சேஞ்சு. 2வது, இந்த கோர்ட் ரூம்லேயே இவங்க வாதாடக்கூடிய ஒரு காட்சியில் இந்த மாதிரி ஹீரோயினுடைய பேர் ஒரு தடவை வருது, அதையும் நீங்கள் மியூட் பண்ணணும் அப்படிங்கிறது 2வது சேஞ்சு. ஆனால் இதெல்லாம் தியேட்ரிக்கல் வெர்ஷனுக்கு. ஓடிடியில் வரும்போது நீங்கள் என்னத்தை வேணாலும் வச்சுக்கங்கிற லெவலில் தான் இப்போ தான் ஓடிடியில் அது மட்டுக்கு சரமாரியாக கெட்ட வார்த்தை புரியவங்களே அது மட்டுக்கு புழகுதே உள்ள. அதனால் இங்கே ஓடிடியில் அதெல்லாம் கிடையாது போல தெரியுது. தியேட்ரிக்கல் வெர்ஷனில் இந்த மாதிரி 2 சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க போல தெரியல. நான் தியேட்டர்ஸில் பார்க்கல, நான் ஓடிடியில் தான் பார்த்ததுனால எனக்கு தெரியல. இப்போ இந்த பிரச்சனைகள் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஆரம்பித்து இதுவே இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுச்சு. அப்படி என்னங்க இருக்கும், என்ன படத்தை பேன் பண்ணுற அளவுக்கு விட மாட்டேங்கிற அளவுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்தை இப்போ ஈவன் ஓடிடியில் பார்க்கும்போது கூட எனக்கு இருந்தது. இந்த படம் பார்த்து முடியும் போது உண்மையாகவே இன்றைக்கி டேட்டுக்கும் அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, இதுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு என்ன தான் வந்து சொல்யூஷனுக்கு நம்மளால் அரைவாக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை நேர்த்தியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது 2 தான். ஒன்று சுரேஷ் கோபி, இன்னொன்று அனுபமா பரமேஸ்வரன். 2 பேர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 2 பேருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது போக இன்னும் 2 பேர், ஒன்று ஸ்ருதி ராமச்சந்திரன், இன்னொன்று திவ்யா பிள்ளை.
இவங்க 2 பேரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான். பட் அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதையும் வந்து அவங்க 2 பேரும் என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மேட்ரு என்ன அப்படின்னா, போலீஸாலேயே, அதாவது ஒரு கிரைம் நடந்துருச்சு, அதுவும் இந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு கேஸு, பிரசன்ட் மீடியாலாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேஸில் போலீஸுக்கு எந்த அளவுக்கு மேலே இருந்து ப்ரெஷர் இருக்குங்கிறது எல்லா போலீஸ்காரங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது முதல்ல இன்னைக்கு டேட்டில் 2 விஷயந்தான் முதல்ல செக் பண்ணுறது. ஒன்று, யாரெல்லாம் அங்கே இருந்தாங்கங்கிறது மொபைல் நெட்வொர்க்கை வச்சு யாருடைய நெட்வொர்க்கெலாம் அந்த இடத்துல இருக்குது அந்த க்ரைம் சீனில் ஒன்று பார்ப்பாங்க. 2வது, சிசிடிவி கேமரா எங்கே இருக்குது பாருங்கள். அந்த கடையிலே சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குது இல்லையா? ஆனால் அந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜஸை போலீஸால் ரிட்ரைவ் பண்ண முடியலையாமா. ஆனால் நம்ம ஹீரோவான சுரேஷ் கோபி போலீஸாலே முடியாத விஷயத்தை நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன், எந்தாங்க அதனுடைய ஹார்ட் டிஸ்க்கு அப்படிம்பாரு. இது எந்த அளவில் லாஜிக்கலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறதே நமக்கு தெரியல. அது எப்படி, இது என்ன இங்கே ஓடுற கேமராவுக்கு அமெரிக்காவில் இருக்க போது சர்வர், நான் சொல்கிறது அந்த ஹார்ட் டிஸ்க்கு இங்கே ஓடுறதுக்கு அங்கேயா இருக்க போது. 4 தட்டு தட்டினா அவன் கொடுத்தே ஆகணும். ஆனால் போலீஸால் ரிட்ரைவ் பண்ண முடியலை, அதுக்கு பதிலாக நம்ம சுரேஷ் கோபி அதை ரிட்ரைவ் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிறதெல்லாம் வெறும் சினிமா தனம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் இவங்க வச்சு அந்த திருவிழா ஃபைட் இருக்கே, அந்த திருவிழா ஃபைட்டுமே சினிமா தனம் தான், தேவையே கிடையாது. பின்ன சுரேஷ் கோபி மாதிரி ஒரு பெரிய மாசான ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டோம், ஒரு சீனாவது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக இவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நமக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தோணத்தான் செய்யுது. இந்த படத்தை கொஞ்சம் வளவலா கொலகொலான்னு இழுத்துட்டாங்க. 2 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு 2.5 மணி நேரத்துக்குலாம் அந்த படத்தில் எதுவும் கிடையாது. சாலிடாக மினிமம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கட் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப்பு இருக்குது இந்த கதையில். இந்த கதைக்களம் இந்த காட்சிகளை அவங்க எடுத்த விதத்திலேயே கொஞ்சம் லென்த்தாக எடுத்து வச்சுட்டாங்க. அதனால தான் அது 2.5 மணி நேரத்துக்கு முதல்ல வந்து சேர்ந்ததே. இதுதான் இதனுடைய பிரச்சனைகள்ங்கிற இன்னொரு பக்கம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பட் நான் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா பார்க்கலாம், பொழுதுபோல்னா ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப ஒஸ்ட்டான படம்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில விஷயங்களை அவங்க கோட்டை விட்டாங்க. அதை இன்னும் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள், தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.